ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இப்போ 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ போடுறதே விட்டாச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே தோட்டத்துக்கு வந்துட்டோம் வெள்ளனாவே. சனி ஞாயிறு லீவ் விட்டோன்னேயே இவங்களுக்கு என்னத்தை வீட்டில் வச்சு இவங்களை ஒன்றும் பார்த்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ காட்டில் வந்துட்டதும் காலையில் புடலங்காயை உடச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த காயை ஒடிச்சு கொடுத்துட்டு அடுத்து மாந்தோப்பு போய் மாங்காய் உடைக்கணும். மாடு கிடக்குது, மாடுகளை மேய்க்கணும். அதனால் ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளாக ஆகவும் வீடியோ பேசுகிறதுக்கே படபடன்னு இருக்குது. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்ல தெரியாமல் இருக்குது. அந்தமாரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. அவ்வளோ வேலை. சரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்காண்டி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டதும் புடலங்காய் ஊற ஒடிச்சு கொண்டு போய் எல்லா காயும் அப்படியே அடிக்கணுன்னா வச்சுட்டோம். குட்டைக்காய், நெட்டுக்காய், கோணலாக இருக்க காய், இந்த மாதிரி காயெல்லாம் தனித்தனியாக வச்சு தான் அடுக்கிக்கிட்டு இருக்கிறோம். கோணக்காய் ஊரம் தனியாக கழிவு காயின்னு சொல்லி அதை தனியாக கொண்டு போயிடுவாங்க. குட்டைக்காயும் அந்த நீலக்காயும் மட்டும் நல்ல காயாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் மூட்டை போட்டு அதை கொண்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ காய் ஒடிச்சு காய் கிடக்குதுன்னு சொல்லி போய் ஒடிக்கிறோம். ஒடிச்சோன்னே என்ன பண்ணால் அந்த மேய்ச்சக்கொழுவி இருக்குதுல்ல, அது எங்கேன்னு கூடு கட்டியிருக்குன்னே தெரியல. அது மேய்ச்சி அந்த காயில் குத்தி ஓட்டையே வச்சுருக்குது. நிறையா காய் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு ட்ரை காய் போச்சு வேஸ்ட்டாக. முதல்ல அந்த மாதிரி இல்லை. இப்போதே எங்கிட்ட புதுசாக அந்த காய் வந்துச்சு. அந்த மேய்ச்சக்கொழுவி வந்துருச்சு. காய் ஊராத்தி ஓட்ட ஓட்டு ஒன்றுத்துக்கு ஆகாமல் ஆக்கி பிடிச்சி. சரி, என்ன பண்ணுறது? விவசாயத்தில் பகுதி தான் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்குது. பகுதி கிடைக்கும், பகுதி ஆடு மாடு இந்த மாரி பூச்சிகளுக்கு தான் பகுதி காய். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன பார்த்தாலும் பகுதி மாட்டுக்கு, பகுதி மனுஷனுக்கு அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு நிலமை. இப்போ இந்த காய் ஊரா ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த வீடியோலாம் எடுக்க வேணாம், காய் ஒடிச்சு வெள்ளனை ஏற்றணுமே அப்படின்னு ஒடிச்சிட்டு இருக்கோம். என் பையன்தான், அம்மா நான் வீடியோ எடுக்கிறீம்மா, நீங்கள் காய் ஒடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் சரி அவன் ஆசை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வீடியோ எடுக்கிறேன்னா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க விட்டு நாங்கள் பாட்டில் காய் ஒடிச்சிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு காயும் ஒடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க, சின்ன ஆளாக இவங்களையும் கூட்டியாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் காய் ஒடிக்கிற மாரி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? மாடு கொண்டு கட்டிட்டு வந்துட்டார். இப்போ காய் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மழை எல்லாம் மாட்டி முடிச்சு கட்டிட்டு காலையிலேயே. ஏன்னா போயிட்டு வர லேட்டாகும். நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மாடு பிடிக்க போனீங்கன்னா என் பின்னாடியே வந்துடுங்க. அப்புறம் அங்கே போய் அந்த மாட்டை கட்ட விட மாட்டாங்க. மாடு முட்டை வருது அப்படின்னு என்னை காலை இருக்குன்னு பிடிச்சிக்கிறங்க 2 பேருமே. மாட்டை கட்ட விட மாட்டாங்க. அதனால தான் அவர் வெள்ளனாவே மாட்டை கட்டிட்டு வந்துடுவார். நான் அந்த காய்களை ஒடிச்சு வச்சுட்டினாக்கா அடுத்து அவங்க பாப்பா தம்பியை பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நான் மாட்டை மாற்றி கட்டிக்கிறேன், தண்ணிக்கு விட்டுக்கிருவேன். அதோடைக்கும் கட்டிட்டு போயிடுவார். 10-11 மணி ஆகும் போயிட்டு வர. அதனால் நாங்களே இந்த மாட்டை கட்ட சொல்லிட்டோம். இப்போ காய் ஊராத்தி ஒடிச்சிட்டு அதை பிரித்து வைக்கிறதே பெருங்க வேலையாக இருக்குது. இந்த காய் பூச்சிக்காய், கோணக்காய், நல்ல காய், குட்டைக்காய் இப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கிறதா இருக்குது. உண்மையிலே இந்த கமிஷன் கடையிலலாம் பாருங்களேன், அந்த காய் மேலே எப்படி இருக்குது, நல்ல காயாக இருக்கா, கீழே நல்ல காயாக இருக்கா. இந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்களேன், கையை விட்டு தோண்டி எடுப்பாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் பார்த்தோம்னா உள்ள கையை விட்டு தோண்டி எடுப்பாங்க. இதில் எது நல்ல காய், எது பூச்சிக்காய், எப்படி இருக்குது. அதில் ஒரு காய் பூச்சிக்காய் வந்துட்டாலும் ஒரு மூடையில் எப்படியும் 10 ரூபாயை குறைச்சி விட்ருவாங்க. இப்போ 20 ரூபா காய் கிலோ போகுதா அப்படின்னாக்கும் 10 ரூபாயை குறைச்சிட்டு 10 ரூபாதே பூச்சிக்காயாக நீங்கள் பறக்கி போட்டீங்க. நம்ம சின்ன பிள்ளைய தெரியாமல் எடுத்து போட்டால் கூட அதை ஒரு காரணமாக வச்சு அவங்க விலையை குறைச்சது அந்த மூட்டையை எடுக்கத்தையும் பார்ப்பாங்க. அதனால் இந்த காய்களை நம்ம சரி பண்ணி அதை நம்ம சிப்பம் போட்டு கொண்டு போகிறதே பெரு வேலையாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரையெல்லாம் தூக்கிக்கிட்டு திரியிறோம். அங்கே போனோடனே சொகசாக வந்ததும் இவ்வளோதே 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதே. போட்டால் போடுங்க, போடலாட்டியும் போங்க அப்படின்றாங்க. அவ்வளோ தூரம் விவசாயத்துக்கு அவ்வளோ ஒரு சீப்பாக போச்சு எல்லாத்துக்கும். சரி, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஒரு 2 ரூபா 3 ரூபாயாதும் சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிறது யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காயை ஒடிச்சு இதெல்லாம் ட்ரை போட்டு
சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டும் பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. இந்த ஊரை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். காய் எப்படி இந்த நீலக்காய் தனியாக, குட்டைக்காய் தனியாக, இங்கே கோணக்காய் தனியாக அந்த அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இதில் இந்த காய் ஊராத்தையும் தனித்தனியாக பை போடணும். நீலக்காய் தனியாக ஒரு பைக்கு, குட்டைக்காய் தனியாக ஒரு பைக்கு. அந்த கோணக்காயெல்லாம் கழிவு காயின்னு சொல்லி அது 2 ரூபாய்க்கு தான் போகும். கூட போகிறதுக்கு வேலையே இல்லை. 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு இப்படி தான் எடுத்துக்கிறாங்க. இந்த காய் கூட 5 ரூபா எடுக்கிறாங்கன்னா அந்த காய் ரொம்ப மோசமாக போயிடுது. யாருங்க அந்த ட்ரையிலே அடுக்கி வச்சோன்னே எம்பிட்டு அழகாக இருக்குது. அதைத்தான் பார்க்குறாங்க. இந்த காய் கோணலில் பூச்சியாக இருக்குதா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி கொண்டாந்து காய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டாந்துட்டாலே அப்படிங்கிற நினப்பெல்லாம் இல்லை. பொடலங்கொடிக்கிலே வெங்காயத்தை வேறு பதிச்சு விட்டோம். அது என்னன்னாக்கு வெங்காயம் பெருக்காதுன்ட்டாங்க. அப்படியே குச்சியாக துருண்டாக வரும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய காயாக வராது, நீங்கள் எதுக்கு வெங்காயத்தை பிடிச்சி பதிச்சு விட்டீங்க, வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளோ நீல காய் நல்ல காயாக இருக்குது. இது இந்த லைட்டாக பெண்டு இருக்குதா அதுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. இந்தமாரி பெண்டாக இருக்கக்கூடாது, வளையக்கூடாது, காய் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இவ்வளோ பாடுபட்டு கொண்டு போய் நம்ம இறக்கி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் 200 300 தான் போடுவாங்க. போட்டு விட்டது வருவாங்க. வந்தோடனே என் பிள்ளைய பூரா அப்பா நத்தம் போயிட்டு எனக்கு திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் ஓடுங்க இங்கேருந்து. அவருக்கு சங்கடமாக இருக்கும். 200 300 போனாலும் பரவாயில்லன்ட்டு அவங்களுக்கு 100 தீனி வாங்கிட்டு வந்துடுவார். போனோடனே கையை பார்க்குங்களே பிள்ளைய பொசுக்குன்னு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காய் கொண்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் விளைவிக்குது. பிள்ளைகளுக்காண்டி ஏதாவது ஒன்று வாங்குறக்காவது ஆகட்டுமேன்னு சொல்லி தான் சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காயில் ஒடிச்சு கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வெயில் காலத்தில் விற்காதுங்கிறாங்க, மழை காலம் வந்தால் மழை காலத்தில் விற்காதுங்கிறாங்க. என்னென்ன குறை சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, போடுறத போடுவோம், விற்கிறத விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு விற்றுக்கிட்டு பிடிஞ்சு கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் விவசாயம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்னாக்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்க்குறோம்னு சொல்லுங்கள். ஏன்னா விவசாயிகள் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், நாங்கள் மட்டும் இல்லை, நிறையா பேர் விவசாய ஊரம் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இந்த தடவை மாங்காயெல்லாம் பார்த்தீங்களா எப்படி கொட்டிட்டுறாங்க. கஷ்டப்பட்டு மருந்தடித்து செடி வெட்டி வேலி ஊரை வெட்டி உழுது விட்டு அதுக்கு எவ்வளோ பக்குவம் பார்த்து மரத்தை வச்சுருந்தா நம்ம காய் ஊரை ஒடிச்சு கொண்டு போடுற டயத்தில் விலை இல்லை, கிலோ 2 ரூபான்னாக வாரு. மனசாட்சியே இல்லாமல் போச்சு. காய் ஊரை அள்ளி கொண்டு வேஸ்ட்டாக அங்கிட்டு ரோட்டு பக்கத்து வேஸ்ட்டாக கொட்டி விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் காயே ஒடிக்கலை, போட்டுட்டு காய் ஊரை வேஸ்ட்டாக போச்சு, ஒன்றுத்துக்கு ஆகாமல் போச்சு. மரத்துலேயே கிடக்கட்டும். இன்றைக்கி தான் ஒரு 4-5 ட்ரை கிடக்கும். ஒடிச்சு கொண்டு என்கிட்டயே போகிற வரைக்கு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதையும் கொண்டு போட்டுட்டு வரணும். விவசாயம் பண்ணுறவங்களாம் நட்டப்படுறவங்களாக தான் இருக்காங்க. எல்லோரும் என்னத்த நல்லா இருக்க முடியுது, இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. கத்திரிக்காய் போட்டோம். கத்திரிக்காயும் பூச்சியாக நிறையா வருதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு புடலங்காய் அண்ணன் காய் எடுத்து புடலங்காயும் வைரஸ் விழுகுதுன்னு சொல்லி ரொம்ப விழுந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு புடலங்காய் போட்டோம். இப்போ புடலங்காயிலையும் நிறைய அந்த மாதிரி பூச்சியாக விழுந்துக்கிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ கழிவு காயின்னு வருங்க. 50 காயும் கழிவு காய் இது. ஒரு ட்ரை காய் எவ்வளோ காய் கழிவு காயின்னு வருது. இன்னும் அங்கிட்டு ஒரு ட்ரை காய் வச்சுருக்காங்க, பார்த்துக்குங்க.